இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டு புசான்னு சொல்லி 2016ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாம்பி படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட சில சீனை ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்லயும் பார்த்திருப்பீங்க. சவுத் கொரியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு படம் இது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, புசானுக்கு போயிட்டு இருக்க ட்ரெயின்ல நூத்துக்கணக்கில் ஜாம்பிகள் வந்து அட்டாக் பண்ணும். ஆனா அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்க யாருக்குமே ட்ரெயின் கிளம்பும் போது நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் ஜாம்பி அட்டாக் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரியாம தான் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நூத்துக்கணக்கில் ஜாம்பி வந்து இந்த ட்ரெயினை அட்டாக் பண்ணும்போது அவங்க எப்படி அதை சமாளிச்சாங்க, ட்ரெயின்ல போனவங்க எத்தனை பேர் உயிர் பிழைச்சாங்கன்னு ரொம்பவே த்ரில்லிங்கா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ட்ரேடிங் கம்பெனில ஃபண்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அதாவது கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்கி அந்த பணத்தை எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல போட்டு அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுக்கணும். ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா ஒய்ஃப் ஹீரோ கூட இல்ல, டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணோட பிறந்தநாள மனைவி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி புசானுக்கு போலான்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருப்பான். ஹீரோ போகக்கூடிய ட்ரெயின்ல ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இருப்பான். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவியும் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்கூல் பசங்க டூருக்கு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு வயசான கப்பலும் கடைசியா ஒரு உதவி கேட்பவரும் இருக்காங்க. எல்லாருமே ட்ரெயினுக்குள்ள வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வர்றா. ஆனா அவளை பாக்குறதுக்கு நார்மலா இல்லாம ரொம்பவே வினோதமா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளோட கால்ல ஏதோ ஒரு மிருகம் கடிச்ச மாதிரி இல்லனா கீர்ன மாதிரி ஒரு காயமும் இருக்கும். இப்போ ட்ரெயின் கிளம்புறதுக்கான நேரமும் வருது. அதே நேரம் நியூஸ்ல இவங்க கிளம்ப போற இந்த ஊர்ல ஜாம்பிகள் அட்டாக் பண்ணி நிறைய மனிதர்களை கொன்றுச்சு, மீதம் இருக்க சில மனிதர்கள் அவங்களும் ஜாம்பியா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம இருக்க இந்த சிட்டி முழுக்கவே ஜாம்பியால அட்டாக் பண்ணி அந்த வைரஸ் இந்த சிட்டி முழுக்கவே பரவிருச்சுன்ற விஷயம் தெரியாது. அப்ப கண்டிப்பா இந்த பொண்ணு ஜாம்பியால கடி வாங்கி அவளும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவா போல. ட்ரெயினும் அங்கிருந்து கிளம்புது. அதே நேரம் அந்த ஜாம்பியால அட்டாக் ஆன பொண்ணு பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து ட்ரெயின்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சு கடிச்சு அவங்களையும் ஜாம்பியா மாத்துறாங்க. அவங்க இருந்த அந்த கோச் மொத்தமே கலவரமாகுது. கண்ணில் போடுற எல்லாரையுமே அந்த ஜாம்பி பொண்ணு கடிச்சிட்டு இருப்பா. டூருக்காக வந்த ஸ்கூல் பசங்க எல்லாரையுமே அந்த ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படுறாங்க. அந்த டீம்ல இருந்து 2 பேர் மட்டும் தப்பிச்சு பக்கத்து கோச்சுக்கு ஓடி வந்துருவாங்க. அதே நேரம் அந்த நாடு முழுக்க இருக்க எல்லா நியூஸ் சேனல்லையும் கொரியா முழுக்கவே இந்த ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆயிருச்சு, நார்மலான மனிதர்கள் இனி எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்கன்றதே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெயின்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அடுத்த ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் நிக்கும். அப்போ இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில ஓடி போய் தப்பிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ட்ரெயின் நின்ன உடனே அங்கிருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியில வர்றான். ஆனா ஹீரோ எல்லாரும் போற வழியில போகாம தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வேற வழியா போயிட்டு இருப்பான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெயின்ல வீடு இல்லாத ஒரு ஏழை இருந்திருப்பான். அவனும் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் தள்ளி நடந்து வந்து பார்க்கும்போது சில மிலிட்டரி ஆபீசர்ஸ் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அங்க இருந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஜாம்பியால அஃபெக்ட் ஆகி ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அதை பார்த்து ட்ரெயின்ல இருந்து வெளியில போன எல்லாருமே திரும்பவும் ட்ரெயினுக்கே போயிடலாம், வெளியில இருந்தா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவான்னு பயந்து அங்கிருந்து எல்லாருமே அதே ட்ரெயினை நோக்கி ஓடிடுவாங்க. இங்க நடந்த கலவரத்துல ஹீரோ தன்னோட பொண்ணை பிரிஞ்சிருவான். அதே நேரம் ஒரு பிரெக்னன்டான ஒய்ஃபும் அவங்களோட கணவரும் இருந்திருப்பாங்க. அவங்களும் 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. எல்லாரும் ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ தன்னோட பொண்ணை காணுன்ற விஷயத்தையும் நோட் பண்றான். ஆனா பொண்ணு ஜாம்பி கிட்ட எல்லாம் மாட்டல. பிரெக்னன்டான அந்த பொண்ணு கூட தான் ஹீரோவோட பொண்ணு இருக்கு. அவங்க கூடவே சேர்ந்து அந்த வீடு இல்லாதவனும் 3 பேருமே சேர்ந்து அந்த ட்ரெயின் கோச்சில் இருக்க ஒரு பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு ஜாம்பி கிட்ட இருந்து மாட்டிக்காம இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க பாத்ரூம்குள்ள மட்டும்தான் ஜாம்பி இல்லையே தவிர அவங்க இருக்க ட்ரெயின் கோச்சுக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பி சுத்திட்டு இருக்கும். அதே நேரம் ட்ரெயின்ல இருக்க ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஜாம்பி கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. இந்த ஜாம்பிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. என்னன்னா இதுங்களால இருட்டுல பார்க்க முடியாது. நைட் நேரத்துல அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படாம நார்மலா இருக்க மனுஷங்களை பார்த்தா இதுங்க ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு அவங்களை கடிக்கிறதுக்காக போகும். ஆனா ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆகி ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள போய் மறுபடியும் அந்த ஜாம்பி கடிக்காது. அதே நேரம் ஹீரோவும் இந்த ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து ஜாம்பி கூட பயங்கரமா சண்டை போடுவான். இப்ப ஹீரோ கூட அந்த பிரெக்னன்ட் லேடியோட கணவரும் ஸ்கூல் பசங்கள்ல ஒருத்தனும் இவங்க 3 பேருமே சேர்ந்து தனியா பிரிஞ்சிருவாங்க. ஜாம்பி நம்மள கடிக்கணும்னா முதல்ல நம்ம கையை தான் கடிக்க வரும். அதனால என்ன பண்றாங்கன்னா டக்ட் டேப் எடுத்து அவங்களோட கை முழுக்கவே சுத்திக்கிறாங்க. இதன் மூலியமா ஜாம்பி கிட்ட இருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். 3 பேருமே சேர்ந்து அந்த கோச்சில் இருக்க ஏகப்பட்ட ஜாம்பிகளை அடிச்சு பறக்கிடுவாங்க. ஆனா எவ்வளவுதான் அடிச்சாலும் ஜாம்பிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த கோச்சை விட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு கோச்சு ஓடி போவாங்க. இந்த கோச்ல இது வரைக்கும் ஜாம்பி எதுவுமே உள்ள என்ட்ராகல. அதனால அங்கிருந்த எல்லா கதவுகளையும் மூடும்போது கதவை சரியா மூட விடாம வெளியில இருந்து நிறைய ஜாம்பிகள் தங்களோட கையும் காலையும் கொடுத்து கதவை மூட விடாம பாத்துக்குது. அதே நேரம் பிரெக்னன்ட் லேடியோட கணவரும் அங்க இருந்த ஜாம்பி எல்லாத்தையுமே கையில ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அவங்களோட கை கால்னு எல்லாத்தையுமே அடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அப்போ நடந்த கலவரத்துல ஒரு ஜாம்பி கணவரோட கால்லயே கிடைக்குது. அப்போ கண்டிப்பா இவனும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவான். ஜாம்பியா மாற போற சமயத்துல ஹீரோ பார்த்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கொன்றுங்க, ஆனா என்னோட மனைவி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஜாம்பிகள் இல்லாத இடத்துக்கு என்னோட மனைவியை கூட்டிட்டு போவோன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சத்தியமும் வாங்கிக்கிறான். ஹீரோவும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்றான். இப்போ இந்த ட்ரெயின்ல பின்னாடி பெட்டியில ஹீரோ இருக்கான். அதே நேரம் ஜாம்பி கிட்ட கடி வாங்காம இன்னும் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகாம இருக்க கொஞ்சம் பேர் ட்ரெயினோட முன்னாடி பெட்டியில இருக்காங்க. நடுவுல இருக்க எல்லா பெட்டிகள்லயுமே ஜாம்பிகள் இருக்கு. இப்போ கணவர் இறந்து போனதுனால ஹீரோவும் அந்த ஸ்கூல் பையனும் சேர்ந்து கையில பேஸ்பால் பேட் கம்பின்னு ஏகப்பட்ட வெப்பன் எடுத்துட்டு முன்னாடி பெட்டியில
பெட்டியில் இருந்த எல்லா ஜாம்பிகளுமே அடிச்சு நொறுக்கிட்டு ரொம்பவே சூப்பரா முன்னோக்கி வந்துட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா நிறைய ஜாம்பிகளை அடிச்சு ட்ரெயினுக்கு வெளியில தூக்கி போட்டுட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்த பிரெக்னன்ட் லேடி, வீடு இல்லாதவன், அது கூடவே சேர்த்து ஹீரோவோட பொண்ணையும் காப்பாத்துறான். பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே வருது. இப்ப ஹீரோ கூட ஹீரோவோட பொண்ணையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறி போலாம். ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாத மனுஷங்க இருந்தா அவங்க கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க எல்லா ஜாம்பியுமே பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுட்டு முன்னோக்கி வந்துட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா எல்லா ஜாம்பியும் சமாளிச்சு ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாம ஒரு கேங் இருக்கும். அவங்க இருக்க கோச்சுக்கு வந்து கதவை தட்டும் போது இந்த கோச்சில் இருக்க யாருமே கதவை திறந்து ஹீரோவை உள்ள விட மாட்டாங்க. ரொம்பவே சுயநலமா இருக்கானுங்க. அதே நேரம் இவங்க இருக்க பெட்டிக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிகளும் கதவை தட்டும். 2 பேருக்கும் நடுவுல தான் அந்த கேங்க மாட்டிப்பாங்க. அங்க இருக்க சில பேர் கதவை ஓபன் பண்ணி அவங்களையும் காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது அந்த கேங்ல ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இருப்பான். அவன் ரொம்பவே சுயநலமா கதவை திறக்க கூடாது, அவங்கள யாருக்காவது ஜாம்பி வைரஸ் அஃபெக்ட் ஆயிருந்தா நம்மளும் சேர்ந்து சாக வேண்டியதுதான், அதனால எந்த காரணத்தை கொண்டும் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே சுயநலமா செல்ஃபிஷா இருக்கான். ஏன்னா சிஇஓ இங்க இருக்க எத்தனை பேர் இறந்து போனாலும் பரவாயில்ல, தன்னோட உயிரை மட்டும் காப்பாத்தினா போதுன்ற மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டரா இருக்கான். ஆனா அந்த கோச்ல 2 அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு சிஇஓ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு கண்டிப்பா அவங்கள உள்ள விடணும், அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா அவங்க என்ன ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகல, அவங்க உள்ள வரதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கா அவங்கள உள்ள வரதுக்கு அனுமதிக்க சொல்லி சிஇஓ கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதுக்கு சிஇஓ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த டோரை ஓபன் பண்ணா ஹீரோவா அந்த கேங்கும் மட்டும் உள்ள வரதுக்கு பதிலா மத்த ஜாம்பி உள்ள வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்பான். அதுக்கு அந்த சிஸ்டர்ல ஒரு பொண்ணு, நான் போய் அந்த கதவை பிடிச்சுக்கிறேன், எந்த ஜாம்பி வந்தாலும் என்ன கடிக்கட்டும், என்ன கடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை தாக்க வரணும். அந்த கேப்பை பயன்படுத்தி வெளியில இருக்க ஹீரோ, அந்த குழந்தை, அந்த பிரெக்னன்டான லேடி எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. நான் இறந்தாலும் பரவாயில்ல அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி ஓடி போய் அந்த கோச்சோட டோரை ஓபன் பண்ணிட்டு ஹீரோவும் மத்தவங்களை மட்டும் உள்ள வர மாதிரி நினைப்பாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி தான் ஹீரோ எல்லாருமே உள்ள ஓடி வந்திருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பின்னாடியே ஜாம்பி ஓடி வந்து அந்த அக்கா தங்கச்சியில ஒரு பொண்ணை கடிச்சு அவங்களே பயங்கரமா கொலை பண்ணும். அதை பார்த்து இப்ப இறந்து போன பொண்ணோட அக்காவால தாங்கவே முடியல, பயங்கரமா அழுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் அவன் கூட வந்த எல்லாரையுமே, நீங்க யாருமே எங்க பக்கத்துல வரக்கூடாது, உங்களுக்கும் ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், அதனால எங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே நிலுங்கன்னு சொல்லி அந்த சிஇஓ பயங்கரமா கத்துவான். ஆனா அதையும் மீறி ஹீரோ பக்கத்துல வரவும் இப்ப புதுசா உள்ள வந்த ஹீரோவோட கேங்க அவங்க இருக்க கோச்சுக்கு பக்கத்துல இன்னொரு கோச் இருக்கும். அந்த கதவை ஓபன் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஆனா ஹீரோவும் நாங்க இன்னும் வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகல, நாங்க இன்னும் நார்மல் மனுஷங்க தான் சொல்லி அவங்க கிட்ட எவ்வளவு பேச முயற்சி பண்ணாலும் அதை காதலே வாங்காம கொண்டு போய் இப்ப ஹீரோ கூட வந்த எல்லாரையுமே தனியா போட்டு அடைச்சிருவாங்க. அதே நேரம் அந்த சிஇஓட கேங்ல இப்ப இறந்து போனா பொண்ணோட அக்கா இருப்பாங்க. தன்னோட தங்கச்சி இறந்து போனதுக்கு இந்த சிஇஓ தான் காரணம், அவன் கொஞ்சம் மனசாட்சியோட இருந்திருந்தா என்னோட தங்கச்சி இறந்து போயிருக்க தேவையில்ல, யாரோட உயிருக்கும் பாதிப்பு இல்லாம ஹீரோட கேங்கையும் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம், என்னோட தங்கச்சியும் இறந்து போயிருக்க மாட்டா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த சிஇஓ தான் சொல்லி இவங்க இருக்க கோச்சுக்கு பின்னாடி கோச்சில் தான் ஏகப்பட்ட சாம்பிகள் கதவை தட்டிட்டு இருக்கும். இறந்து போன பொண்ணோட அக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட தங்கச்சியை கொண்டுட்டு நீங்க மட்டும் எப்போ உயிரோடு இருக்கலாம்னு சொல்லி நேரா போய் அந்த சாம்பிகள் தட்டிட்டு இருந்த டோரை ஓபன் பண்ணி விடுறா. நூத்துக்கணக்கான சாம்பி இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓடி வந்து அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமா கொள்ளுது. ஆனா அந்த கம்பெனியோட சிஇஓ அவன் கூடவே சேர்த்து இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற ஒருத்தன் 2 பேருமே ஓடி போய் பாத்ரூம்குள்ள கதவை பூட்டிப்பாங்க. அதனால இப்ப நடந்த கலவரத்துல இவனுங்க 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க, மத்த எல்லாரையுமே சாம்பிகள் கொடூரமா கொள்ளுது. கிட்டத்தட்ட அந்த கோச் முழுக்கவே ரத்த வெள்ளமாகுது. அதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து ஹீரோ பார்த்து மிரண்டு போறான். அதே நேரம் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த ட்ரெயின் புசானுக்கு தான் வந்துட்டு இருக்கு, அங்கேயும் ஜாம்பிகள் அட்டாக் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் ஜாம்பி இன்னும் இங்க அட்டாக் பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க வந்துட்டா தப்பிச்சிடலாம்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கம்பெனி ஃபண்டிங் பண்ண ஒரு ஆராய்ச்சியில இருந்து தான் இந்த ஜாம்பி வைரஸ் எல்லாமே கிளம்பி இருக்கு, இந்த ஜாம்பி வைரஸ் எல்லாம் பரவுனதுக்கு நம்ம கம்பெனியும் ஒரு விதத்துல காரணம்னு சொல்லுவான். அதையெல்லாம் கேட்டு ஹீரோ இன்னும் ஃபீல் பண்றான். அதே நேரம் அவங்க போயிட்டு இருக்க ட்ரெயின் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஏன்னா அவங்க போக வேண்டிய ட்ராக்ல வேற ஏதோ ஒரு ட்ரெயின் கவுந்து அந்த வழியா பிளாக் பண்ணிட்டு இருக்கும். அதனால இங்க இருக்க எல்லாருமே கீழே இறங்கி வேற ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்கவே நூத்துக்கணக்கில் ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்கும். அதுங்களோட கண்ணில எல்லாம் படாம ரொம்பவே சூப்பரா ட்ரெயினுக்கு அடியில எல்லாம் போய் வேற ஒரு இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா மனிதர்களும் இந்த புது ட்ரெயின்ல ஏறாங்க. ட்ரெயின் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த சிஇஓவும் இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற ஒருத்தனும் வெளியில போலான்னு சொல்லி அந்த பாத்ரூமோட கதை ஓபன் பண்ணுவாங்க. ஆனா அவங்க இருக்க அதே கோச்சுக்கு வெளியில ஏகப்பட்ட ஜாம்பிகள் சுத்திட்டு இருக்கும். இப்ப கூட அந்த சிஇஓ ரொம்பவே சுயநலமா யோசிச்சு கூட இருந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கறவன ஜாம்பிகள் மேல தள்ளி விட்டுட்டு எல்லா ஜாம்பியும் அவனை கொல்றதுக்காக ஓடும். அந்த நேரத்தை பயன்படுத்தி சிஇஓ அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துருவாங்க. இவங்க வந்து ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்த லோகோ பைலட் இன்னொரு ட்ரெயின் இன்ஜினை கண்டுபிடிச்சு எல்லாருமே இதுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஜாம்பிகள் வரவும் அந்த ட்ரெயினை ஓட்டுறதுக்காக இருந்த லோகோ பைலட்டையே சிஇஓ ஜாம்பிகள் மேல தள்ளி விட்டுட்டு தன்னோட உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னு சொல்லி ரொம்பவே கொடூரமா இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல சிஇஓ ஒரு ஜாம்பி கடிச்சு அவனுமே ஜாம்பியா மாறுறான். ஆனா சிஇஓவும் லோகோ பைலட்டும் ஜாம்பியா மாறிட்டாங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரியாது. அந்த பிரெக்னன்ட் லேடி தன்னோட பொண்ணு இவங்க 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு அந்த ட்ரெயினோட இன்ஜினுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது தான் சிஇஓவும் ஜாம்பியா மாறிட்டான், இதுக்கப்புறம் நான் காப்பாற்ற முடியாதுன்றது தெரியுது. சிஇஓ பயங்கர வேகமா இந்த பிரெக்னன்ட் லேடியை தாக்குறதுக்காக ஓடி வருவான். ஆனா ஹீரோ சூப்பரா அவன் கூட சண்டை போட்டு சிஇஓவை அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே தூக்கி போடுவான். ஒரு வழியா தன்னோட பொண்ணையும் பிரெக்னன்ட் லேடியும் காப்பாத்தியாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இப்பதான் ஹீரோ தன்னோட கையை நோட் பண்றான். சிஇஓ கூட சண்டை போடும்போது இவனோட கை
கையிலயும் அடிபட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ஜாம்பியா மாறிடுவான். இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணையும் அந்த பிரெக்னன்ட் லேடியை மட்டும் காப்பாத்தினா போதும்னு சொல்லி அங்கிருந்த மேனுவல வச்சு ட்ரெயினை ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ட்ரெயினோட சவுண்ட் கேட்ட உடனே நூத்துக்கணக்கான ஜாம்பிகள் அந்த ட்ரெயினோட இன்ஜினை ஃபாலோ பண்ணி பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கும். ஓடி வரது மட்டும் இல்லாம ஒன்னு பின்னாடி ஒன்னா அந்த இன்ஜினை பிடிச்சுக்கும். இப்படியே ஏகப்பட்ட ஜாம்பிகள் அந்த ட்ரெயினோட இன்ஜினை பிடிச்சு இழுக்கவும் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்க ஸ்பீடும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம ஜாம்பியா மாறிடுவோம், கடைசியா தன்னோட பொண்ணையாவது காப்பாத்தலாம்னு சொல்லி அந்த ஜாம்பிகளோட கையை போட்டு பயங்கரமா மிதிச்சு ஒவ்வொரு ஜாம்பியா அந்த ட்ரெயினை விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த ஜாம்பி வைரஸால முழுக்கவே ஆட்கொள்ளப்படுறான். பிரெக்னன்ட் லேடி கிட்ட தன்னோட பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா தன்னோட பொண்ணை காப்பாத்திட்டோன்ற சந்தோஷத்துல அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து அவனும் இறந்து போறான். கண்ணு முன்னாடியே தன்னோட அப்பா இறந்து போனதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா கத்தி அழுவா. கடைசியில இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் புசான் சிட்டிக்கும் வந்துடும். அந்த ட்ரெயின்ல இருந்து பிரெக்னன்ட் லேடி ஹீரோவோட பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த ரயில்வே ட்ராக்லயே நடந்து வருவாங்க. தூரத்துல இருந்து சில மிலிட்டரி ஆளுங்க இவங்க 2 பேரும் நடந்து வரதை பார்த்துட்டு ஒருவேளை ஜாம்பியா இருக்கலாம்னு சொல்லி சுடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளாம் இந்த முடிவும் பண்ணக்கூடாது, தன்னோட மேலதிகாரி கிட்ட கேட்கலான்னு சொல்லி வயர்லெஸ்ல தன்னோட கமாண்டரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி 2 பேர் நடந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்க ஜாம்பியா கூட இருக்கலாம், இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்பான். அதுக்கு அந்த கமாண்டரும் அவங்க ஜாம்பியா இருக்காங்களான்றது கன்ஃபார்ம் பண்ணாம சுடக்கூடாது, ஒருவேளை அவங்க மனிதர்களா இருந்தா அது மிகப்பெரிய தப்பா போயிடும், உனக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, அவங்க ஜாம்பியா இருக்கிறதுக்கும் மனிதர்களா இருக்கிறதுக்கும் எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த சோல்ஜரும் அவங்க ஜாம்பியாவும் இருக்கலாம் மனிதர்களாவும் இருக்கலாம், எதையுமே என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த கமாண்டரும் பேசாம அவங்க 2 பேரையும் சுட்டு கொன்றுங்க, இங்க இருக்க மக்களையாவது நம்ம காப்பாத்தணும், நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாது, சுட்டு கொன்றுங்கன்னு சொல்லுவாரு. எல்லா சோல்ஜர்ஸும் கையில கன் எடுத்துட்டு கொஞ்சம் பக்கத்துல போய் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சுடலான்னு சொல்லி ஹீரோவோட பொண்ணு நடந்துட்டு இருக்க திசை நோக்கி ஓடுவாங்க. அவங்கள சுட போற கடைசி நொடியில அவங்க எல்லாருக்குமே ஒரு பாட்டு கேக்குது. என்ன பாட்டுனா ஹீரோவோட பொண்ணு ஸ்கூல்ல படிச்ச ஒரு ரைம்ஸ் தான் அது. தன்னோட அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணி அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஜாம்பி கிடையாது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா சோல்ஜர்ஸும் கண்ணை கீழே இறக்கிட்டு ஹீரோவோட பொண்ணையும் பிரெக்னன்ட் லேடியையும் அங்கிருந்து ரொம்பவே பாதுகாப்பா கூட்டிட்டு மத்த மனிதர்கள் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும், அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கும் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.